ஹாய் ஹலோ, இன்றைக்கி வந்து ஒரு கேம் ப்ளே வீடியோ விளையாட போகிறோம். என்ன கேம் பார்த்தீங்கன்னா ஸ்கேரி டீச்சர் 3D. இந்த கேம் வந்து ஆல்ரெடி எல்லாேருக்கும் தெரியும், எல்லோரும் விளையாண்டுருப்பீங்க, நிறைய பேர் சேனலில் போட்டுப்பாங்க. இருந்தாலும் நாங்கள் சும்மா போடுறோம். ஓகே, லோட் ஆகிட்டுருக்கு. இது வந்து புதுசாக வந்திருக்கு அப்டேட். பட் நாங்கள் இப்போதைக்கு இது விளையாட போகிறதே இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலாக கரியர் மூடில் வந்துட்டு ட்ரபுள்டு வாட்டர்னு இருக்கும், சாப்டர் 1. அதுதான் இதில் மொத்தம் 14 கேம்ஸ் இருக்கும். இது எல்லாமே நாங்கள் விளையாண்டோம் ஆல்ரெடி. இதை வந்து இப்போ நம்ம வந்து யூடியூபாக கொடுப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சர்ப்ரைஸ் ட்ராப். அப்ஜெக்டிவ் வந்து ஃபைண்ட் மவுஸ் ட்ராப் அண்ட் பிளேஸ் இட் ஆன் தி டேபிள் டு டார்ச்சர் மிஸ்டி. நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டியை போய் டார்ச்சர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அந்த ஏதோ ஜூஸ் இருக்குமே, அது கம்மியாக இருக்குது, அதை வேறு எடுக்கணும். இந்த கேம் வேறு விளையாட முடியாது. ஒரு கோளாறு நடந்துச்சு நடுவில், அதனால் அந்த ஜூஸ் இது போச்சு. மெதுவாக உள்ள ஆமாம் மாதிரி நடந்து போகிறதுக்குள்ள நம்ம ஜூஸ் எடுத்து மெதுவாக குடிச்சிக்கலாம். ஓகே, இனிமேல் பிரச்சனை இல்லை. இப்போ பொறுமையாக நடந்து போகலாம். மெதுவா சின்சன் டைலாக் வரும் இதில் ஒன்று. யாருக்கு அந்த சின்சன் டைலாக் தெரியுமோ அவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ உள்ளே போகலாம். உள்ளே போய் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆணியை கழட்ட போகிறோம். மவுஸ் ஸ்ட்ராப் எடுத்தாச்சு, டேபிளில் போய் வச்சாச்சு, நியூஸ் பேப்பரை வச்சு மறைச்சாச்சு. வாட் என்னடா அது ஒரு வாட்டி எங்கேயே போதும். வாங்க ஓடிடலாம். தூக்க வருது அப்படின்னு சொல்லி அது தூங்கி எனக்கு. இப்போ நான்லாம் வச்சுட்டு ஓடிடுவான். அலாம் இல்லாது பெல். அவள் வரமாட்டான். பக்கத்து வீட்டில் போயிட்டு எதுனா கொள்ளடிக்கணும். பக்கத்து வீட்டில் ஜூஸ் இருக்கு, தெரிஞ்சிருந்தா வெளியிலேயே நம்ம குடிச்சிட்டு வந்துருப்போம் ஜூஸை. அது நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு தேவைப்படாது, நமக்கு மறுபடியும் கம்மியாக முடியும். ஓ காட், நான் கூட ஏதோ பாட்டியில் பலூன் அடிக்கிறாங்கன்னு நினச்சேன். அச்சோ சாரி, நாங்கள் தான் தெரியாமல் வச்சு. மை ஹேண்டா பின்ன நாங்கள் மட்டும் எங்கள் கையில் சொன்னோமா? நாங்கள் பார்க்காம பேசிக்கிட்டே வண்டி. அடுத்த அப்ஜெக்டிவ் add salt in Miss T's breakfast to teach a lesson. வாங்க கேம்குள்ளே போகலாம். அடுத்த லெவல். பெஸ்ட் செஃப் in the world. நாங்கள் சொன்னோமா, அதை நீனே சொல்லிக்கூடாது சரியா? நம்மளே நம்ம சொல்லிக்கிறது நம்ம புகழ்ச்சி. அதோட இங்கே வந்துட்டு ஒரு அறிவாளித்தனமான வேலை பார்த்துட்ருக்கா. கண்டிப்பாக மேட் கடையில் தான் சாரி. ஓ காட், இது வேறு கலரில் இருக்குது. இந்த சாவியா சொல்லி. இந்த சாவி கிடையாது, இது நம்மளுக்கு தேவையில்லை, தூக்கி போட்டுலாம். இப்போ வந்து நம்மளுக்கு எதுக்குப்பா சாவிலாம்? இதுக்கு தான் ஜன்னல் இருக்கு. சும்மாவே இவ்வளோ பெருசாக ஜன்னல் உட்காந்துருக்கா. அங்கே இருக்க உப்பை எடுத்துமா, அதில் கொட்டணுமா, அப்படியே ஓடிடணுமா? ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட் அதெல்லாம் போய் ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்கிறோம். என்ன பண்ணுறது நம்ம? இவெல்லாம் ஜிம்முக்கு போய் என்ன பண்ண போகிறா தெரில. அவள் ஜிம்முக்கு போகல, ஜிம்மை வச்சிருக்கா. ஐயோ, நான் சக்கரைன்னு நினச்சி நிறைய உப்பள்ளி கொட்டிட்டேன் அதில். சாரிங்க. இப்போதான் ஒரு செஃப்பு நான் துப்புறா. அவள் சாப்பிட்டு செஞ்சு சாப்பாடு அறிவே இல்லை. I will be the best chef in the world. The next adjective வந்து பார்த்தீங்கன்னா miss with the TV so that Miss T cannot watch a favorite horror show. ஹாரர் ஷோவா? ஓ காட், இது ஊரில் ஹாரர் ஷோவா? வாசிச்சுன்னுக்குறா, அதை போய் ஃபேவரட் ஷோ ஹாரர் ஷோன்னுக்குறாங்க. வாங்க உள்ளே போவோம். இந்த வாட்டியும் வந்துட்டு கதை திறக்கணுன்ற அவசியம் இல்லை. இதோ தான் இது டிவி. டீசெண்டாக ஜன்னலை திறந்து வீட்டுக்குள்ளே எகிரி குதிச்சு
அதை எடுத்து இது டிவி ஆஃப் பண்ணிவிட்டே போயிடலாம். ஏன்னு தெரியல, வேஸ்ட்டாக போட்டு ஓடிக்கலாம். அதை ஆஃப் பண்ணால் அவள் எடுத்துக்காதியா ஓடிடலாம். முன்னா தேவையான ஜன்னலை மூடணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் நம்ம சும்மா மூடி வைக்கலாம். ஐயோ எல்லாம் வா. ஏ ஹாய் 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 வணக்கம் வணக்கம். என்ன பண்ணலாம், வெளில போயிடலாம். இல்லை காலிங் பில் அடிக்கிறேன். ஏய் இங்கே வந்து முதல்ல பாரு, டிவி ரொம்ப முக்கியம் இல்லை. வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கேன். No, yes. Was about to start. இஷ்டம் வேணுமா இஷ்டம் That is shut up. Okay, next level பார்த்தீங்கன்னா Rowan Misty's dress to prevent her from going to her masquerade party. Why should she be allowed to have any fun? இந்த பிக்சரில் இருக்க ட்ரெஸ் தான் வந்து அவள் வந்து போட போகிறா போல். எவ்ரிதிங் அப்படின்னு அவளே சொல்லிட்டு இருக்கா. ஒரு சிசர் வந்து இதோ அங்கே ஒரு ஷட்டு இருக்குல்ல, ஷட்டு அங்கே இருக்கும். இன்னொரு சிசர் எங்கே இருக்கும் எனக்கு தெரியல. டேபிள் மேலே டேபிள் மேலே இருக்கும். ஸோ நம்ம இப்படியே போயிடலாம். இந்த கதவை தான் திறக்க முடியல, பூட்டு போட்டு வச்சுருக்கா. ரொம்ப கோவம் வருது. இவ ஒத்தி கேவலமாக சமைச்சிட்டு ஐ வில் டெஃபினெட்லி பி த பெஸ்ட் செஃப் இந்த பெஸ்ட்டு செஃப் இந்த இதுதான் வளரி நிற்கிறான். நம்ம மேலே போனீங்கன்னா இங்கே மிஸ்டீஸ் ரூம்னு இருக்கும். உள்ளே போனீங்கன்னா இந்த கபோர்டு திறந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ட்ரெஸ் இருக்கும். கொஞ்சம் பாதி பாதியாக பாட்டாக கழட்டி போட்டுக்கலாம். இங்கே எல்லா கபோர்டும் திறந்தீங்கன்னா இங்கே இன்னொரு ட்ரெஸ் இருக்குமே. ஓ காட், இப்போ அந்த ட்ரெஸ்ஸு இல்லை. பட் ஃபர்ஸ்ட் நான் கேம் பிளே விளையாண்டப்போ ரெட் கலரில் இன்னொரு ட்ரெஸ் இருக்கும். நான் மாற்றி அந்த ட்ரெஸ்ஸை வெட்டிடுவேன் எப்போவுமே. உடனே அவள் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை போட்டுன்னு பாட்டிக்கு போவா. ஐயா 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 நல்லா இருக்கு. டிவி போட்டு விட்டு வயரை பிடிங்க இல்லாமா? ஓ காட், வயரை பிடுங்க முடியாது போல். டிவி ஆஃப் பண்ணி நல்லா விளாட்லாம். ஓ நோ, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போ, எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. கூட ஒரு பாவாடை போட்டுக்கோ, சூப்பராக இருக்கும். நான் கஷ்டப்பட்டு தச்சு கொடுத்துருக்கேன் அந்த ட்ரெஸ்ஸை. அப்ஜெக்டிவ், place a pen on sofa so that it pictures Misty and enjoy watching us suffer. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம வந்துட்டு சந்தோஷமாக அவ கஷ்டப்படுறத பார்க்கணுமா? I like tea so much. I like coffee so much. எனக்கு காஃபி தான் பிடிக்கும், டீலாம் பிடிக்காது. டீ இஸ் அமேசிங். உங்களுக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமா? கமெண்ட் பண்ணிவிடுங்க. டீயா காஃபியானாலாம் வந்து காஃபி லவர். எனக்கு காஃபி தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு டீப்பா நம்ம எப்பயும் போல் ஜன்னல் வழியாகவே போய்க்கலாம். ஆனால் அதுக்குன்னு அப்படியே போயிட்டுருக்க முடியாது இல்லையா? ஸோ வந்து ஒன்று ஓப்பன் பண்ணிடலாம். ஓ காட், எங்கே போச்சு அது? மாற்றி ஏதாச்சும் கொடுத்துருக்கலாம். இல்லை கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். ஓ காட், நான் 2 வாட்டி வாங்கிட்டேன். பரவாயில்ல. ஓ காட், என்னடா இது வெடி வச்சுது? ஹே ஷிட், யூஸ் கீ கேமரா. இதை போங்கடா. அந்த எருமை. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு பின்ன எடுத்தாச்சு. போய் சோபாவில் வச்சுட்டு ஐயோ இப்போ பயங்கரமாக எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாங்க மேடமு, சிட்டப்ஸு. ஓகே, இப்போ வந்து நம்ம மேலே போயிட்டு வியூவை பார்க்கலாம். இங்கே நின்று வியூவை பார்க்கலாம். ஓகே வா சீக்கிரம் வா. I like cheese so much. இப்போ டீ நல்லா சுட சுட இருக்கும், வந்து கூடி. அங்கே தான் போய் உட்காருவியா? நாங்கள் உட்காரதுக்காக நாங்கள் பின்னு போட்டு வச்சோம். நீ போய் உட்காந்துட்டா நாங்கள் என்ன பண்ணுறது? Oh God, beautiful. அடுத்த அப்ஜெக்டிவ், Misty's evilness no so born set free the poor cat that she has locked up. ஆக்சுவலாக இந்த பூனை வந்து இந்த கேஜ்லேயே இருக்குது. அங்கே போய் என்னத்தை தொடக்கிறா தெரியல, அழுக்கு ஏதாச்சும் தச்சுனுக்கிறாளா தெரியல. அவன் போய் ஏதோ தனியாக பேசிட்டு இருக்கிறா, பாவம் பைத்தியம் போல். அங்கேயே வந்து ஒரு சாவி கூட இருக்குது.
அந்த சாவியில் தான் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த பூனையை வந்து தப்பிக்க வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படின்ட்டு. முதல்ல மேலே ஏறிக்கலாம். ஆல்ரெடி இங்கே தான் ஒரு டார்ச்சர் ரூம் இருக்கும். எவ்வளோ ஈஸியாக சொல்கிறேன் பார்த்தீங்களா? டோகுது பாருங்க டார்ச்சர் ரூம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடணும் இது. ஏன்னா வந்துட்டு இப்போ நம்ம இதை திறந்த அடுத்த செகண்டு என்ன ஆகும் தெரியுமா? குடுகுடுன்னு ஓடி வருவா அவள். பரவாயில்ல, அவள் இப்போ என்னை பார்த்துருவான். அப்படியே ஓடி வருவா, அப்படியே வெறித்தனமாக ஓடி வருவா. கொஞ்சம் ஜாக்கிரதையாக குதிக்கணும், அப்புறம் உங்கள் லைஃப் போயிடும். சொல்லிட்டேன். நாட்டி கேட் வேனிஷ்ட். அப்புறம் மைண்ட் அவுட்டாக இருக்குன்னா போய் இளையராஜா பாட்டு கேளு. It's time to ruin Misty's birthday and steal her joy just like she's done to all students. Kids in school, blow up a cake and enjoy the fireworks. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட் வைக்க போகிறோம். ராக்கெட் பிஜிலி பட்டாசு வைக்க போகிறோம் கேக்கில். அது கூட தெரியாமல் வந்து ஊதி டமால்னு சாவ போகிறான். சாவலாம் மாட்டேன். இப்போ நம்ம ஒரு போலி கேண்டில் மாதிரி இருக்கிற ஒரு டப்பாஸ் எடுத்துக்கலாம். முதல்ல ஷெட்டுக்கு போய்க்கலாம். அங்கே இருக்க மெழுகுவத்தியை எடுத்துக்கலாம். அந்த மெழுகுவத்தின்னு சொல்லாமல் ஃபயர் கிராக்கர்னு சொல்லுவாங்க. அதையும் பார்த்துக்கலாம். பொறுமையாக அவள் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நம்ம முந்திரி கொட்டை மாதிரி போகக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன். இப்போ உள்ளே போய்க்கலாம். அங்கே ஒரு ட்ராப்பு கீழே போட்டு வச்சுருப்பா. கரெக்டாக சொன்னேன்னா இப்போ கொஞ்சம் தூரம் போய் குதிச்சிக்கலாம். அங்கே தான் இருக்கிறா. கொஞ்சம் ஜாக்கிரதையாக போய்க்கலாம். இதை வச்சுமா அந்த டேப்பை எடுத்துமா மறுபடியும் இங்கே வச்சுமா குடுகுடுன்னு ஓடணுமான்னு இருக்கணும். ஜம்ப் பண்ணி ஓடுங்க. கீழே இருக்க ட்ராப்பை பார்க்காம இருந்துடாதீங்க, அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம். கொஞ்சம் வாக்கிங் போகலாம். ஓ காட் பியூட்டிஃபுல். நான் இதில் வந்து ஸ்கேரி எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள் எல்லாரும். முதல்ல நீ ஒன்று தெரிஞ்சுக்கோ. நீனே சொல்லலாம் பார்ட்டி இல்லை, நிறைய பேர் வந்தால் தான் அது பார்ட்டி. ஓ நோ, அவளே பார்ட்டி தான் தெரியாதோ? பார்ட்டிலாம் பார்ட்டி வெடிஞ்சிடுச்சு. அடுத்ததான அப்ஜெக்டிவை பார்க்கலாம். Teach Misty a lesson she will never forget. Place a spider in her favorite book. இப்போ வந்து ஃபேவரட் புக்கில் வந்து ஸ்பைடர் வைக்கணும். ஆக்சுவலாக இதில் வந்து நம்மளை குழப்புவாங்க. இப்போ அங்கே சோஃபாவில் ஒரு புக் இருக்குல்ல சைடில், அதுதான் வந்துட்டு புக்குன்னு நினச்சி பாதி பேர் ஸ்பைடர் எடுத்துன்னு போய் அங்கே வச்சுருவாங்க. ஆனால் அதுதான் கிடையாது. அந்த தப்பை மட்டும் யாரும் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. முதல்ல மேலே போய்க்கலாம். டார்ச்சர் ரூமில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் இருக்கும். நீங்கள் போய் முந்திரி கொட்டை மாதிரி அப்படியே கையை வச்சிடக்கூடாது. அதுக்கு நம்ம நிறைய ரூம் போனோம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஷார்ட்கட்டாக போக ட்ரை பண்ணிருக்கேன். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயினே இருந்தீங்கன்னா இங்கே மிஸ்டியோட ரூம்லாம் வரும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஆக்சுவலாக, வேறு வழி இல்லை, சும்மா ஷார்ட்கட்காக போவோம். இப்படியே வந்தீங்கன்னா அதோ இது பாருங்கள் ஸ்கல்ப்சர் ரூம்னு இருக்கும். அங்கே வந்து க்ளவுஸை எடுக்கணும். எடுத்துகிட்டு எப்படியே இப்படி மறுபடியும் வந்த வழியிலே வந்துட்டு இருந்தீங்கன்னா மறுபடியும் டார்ச்சர் ரூம் வரும். டார்ச்சருக்கெல்லாம் ஒரு ரூம் வச்சுருக்கா பார்த்தீங்களா காய்ஸ்? இதோ வந்துச்சு. டார்ச்சர் ரூமுக்கு வந்துட்டு ஸ்பைடர் எடுத்துக்கலாம். ஷார்ட்கட்டில் கீழே போயிடலாமா? கிச்சனில் தான் இருக்கா. ஸோ ஷார்ட்கட் வேணாம், நம்ம டேரெக்டாக போயிடலாம். கிச்சன்லேருந்து வெளில வராளா? மேலே வரா கிச்சன்லேருந்து. என்ன பண்ணலாம், நம்ம அப்படியே கீழே போயிட்டு தோ இருக்குல்ல ஸ்டடி ரூம்னு, அங்கே போயிட்டு அந்த கரப்பாம்பூச்சி அது பேர் நான் சிலந்தி போட்டுட்டு வெளில வந்துடலாம். இதுதான் வந்துட்டு நம்ம பண்ண வேண்டிய வேலை. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக்கு தான் எல்லாம் நினைப்பாங்க. ஆனால் இந்த புக்கு இல்லை. தயவு செஞ்சு யாரும் இந்த புக்கில் வச்சிடாதீங்க. இங்கே எப்பயும் போல் மூவி ஓடினுக்கு ஏதோ முக்கியமான சவுண்டு கேட்டு வந்திருக்கா. சும்மா சொல்லிக்கிட்ட அவள் எங்கேயோ போயிட்டுருக்கா. ஓ காட், எங்கேயோ நடக்கிறா. ஆனால் கால் மட்டும் தான் காட்டுறாங்க, கரெக்டாக தெரிய மாட்டேங்குது நம்மளுக்கு.
ஏதோ டைனிங் ஹால்லாம் தாண்டி போகிறா. ஓகே, ரூம்குள்ளே போயிட்டான்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ வந்து படிக்க போகிறாங்க. படிக்கிறதுக்காக புக்கை திறந்துட்டாங்க. ஓஹோ, கெட் இட் ஆஃப் மீ. நான் அதை தூக்கி போட்டியா என்ன இப்போ? எங்களை ஏமாத்தலான்னு பார்த்தா ஆரம்பத்தில் Miss T is crazily observed with her hair. Let's hit where it hurts the most. Add something in the shampoo to drain their hair. இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த குண்டம்மா வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, குளிக்க போகிறாங்களாம். நம்ம போயிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஷாம்புவில் ஹேர் கலர் அவுட்டை வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு அவளோட இதுக்கு போகணும். இங்கே வராலாம், எங்கே போகிறாரு அங்கே இருக்கா காய்ஸ். ஸோ டார்ச்சர் ரூமில் நம்ம போயிடலாம். அவள் கீழே இறங்கிட்டா. இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிம்மதியாக போய்க்கலாம். இந்த பாத்ரூம் நினச்சி குழம்பிடாதீங்க. இங்கே மொத்தம் 2 பாத்ரூம் இருக்கும். நானே நிறைய வாட்டி குழம்பிருக்கேன். அந்த மாதிரி குழம்பு வச்சு இந்த பாத்ரூம் தான். என்ன பண்ணோன்னா, இது வந்து கலர் ஷாம்பு. இது போட்டிங்கன்னா முடி கலராக மாறிடும். அப்புறம் அவள் என்ன தெரியுமா சொல்லுவா, wow my hair is so beautiful, so elegant, blah 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 அப்படி சொல்லுவாள். ஸோ அதனால் நம்ம வந்து அதை போடக்கூடாது. இப்போ என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் பண்ண வேணாம். கிச்சன் நல்லா சும்மா இறங்கி போகும். அடுத்து ஒரு ஜெல்லி லெவல் வரும். அந்த ஜெல்லி இங்கே தான் இருக்கும். இதோ இங்கே இல்லையா? இங்கே இல்லை காய்ஸ், இங்கே இருக்க அந்த சாவி, கதவு சாவி கண்டுபிடிச்சிட்டேன். கதவு சாவியை. ஆனால் நான் கதவு ஆல்ரெடி பண்ணிட்டேன். இங்கே எடுத்து வச்சுக்க பார்த்தீங்களா? இப்போ எடுத்தால் எப்படி அடுத்த லெவலில் வரையும் கொஞ்சம் அறிவாளியாக இருக்காள். இங்கே அந்த ஜெல்லியே இல்லை. நான் வந்து சும்மா தான் தேடி எனக்கு காய்ஸ். இதை வச்சு ஒரு இந்த லெவல்லாம் கிடையாது. முடிச்சு இந்த லெவலில் டைம் ஃபார் நைஸ் டீம், டைம் ஃபார் ஏர் கட். ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸை போட்டுன்னு பாத்டப்பில் இறங்கின்னு இருக்கா காய்ஸ். இப்போ வந்து ஷாம்பு எடுக்கிறா, தேய்க்கிறா, மறுபடியும் கீழே வைக்கிறா, மறுபடியும் தலையில் போடுறா. வருது. ஹவு ஸ்வீட், ரொம்ப அழகாக இருக்கா. இப்போ தான் முன்ன கிளவா. ஐயோ போனோம், ரிஃப்ளெக்ஷனே தெரில. அவங்க பாருங்க, தண்ணிலாம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அவ பேயோ என்னமோ தான். ஆனால் அவள் வீடு அதுக்கு மேலே ஸ்பூட்டியாக இருக்கு. Miss T's dark soul shall not see the light. Cut off the chair leg to make her fall so that she can't உட்கார முடியாது. ஷன்பா எக்ஸசைஸ் பண்ண சீக்கிரம் பண்ணிட்டு போ. பேண்ட் எதுக்கு நீலா போடுற? உனக்குலாம் எதுக்கு பேண்ட்டு? அது சாக்ஸு. சாக்ஸா? வந்து ஷெட்டுக்கு போகணும் நம்ம. நண்பர்களே, எல்லாரும் ஷெட்டுக்கு போகலாம். முயற்சி திருவினையாக்கும், சாதிக்கலாம். முதல்ல ஷெட்டுக்குள்ளே போய்க்கலாம். அங்கே ஒரு ரம்பம் இருக்கும், எடுத்துக்கலாம். இதோ இருக்கு, எடுத்தாச்சு. இப்போ அப்படியே ரிவர்ஸில் கதவை திறந்து பேக் சைடு வழியாக போய்க்கலாம். அவள் இப்போ கிச்சனில் தான் நடந்துட்டுருக்கா. இதில் நிறைய நியூ அப்டேட்ஸ்லாம் வந்துருக்கு. இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் விளாண்ட டைம் ரொம்ப நாள் முன்னாடி நான் இது ஆல்ரெடி விளாண்டுருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது எல்லாமே. இந்த சேர்லாம் வைக்கலாம். அவள் பூக்காக தான் இந்த சேரில் பக்கத்தில் ஒரு டேபிள் வச்சுருக்கோம். டேபிள் இருக்கு. இப்போ ஓடிடலாம். அவ்வளோதான். மேலே ஒன்று வாக்கிங் போகலாம். எப்படி பார்க்க முடியுமா? பார்க்கலாம். இந்த கால் ரொம்ப பெருசாக இருக்குது. சூப்பராக இருக்குது. உள்ளே போயிடு. சேரில் உட்காருவோம். டேபிள் இருக்கிறதே அவள் மட்டும்தான். எதுக்காக இதில் தெரியல. உனக்கு எதுக்கு இதில் தெரியல? சொத்தை எங்களுக்கு எழுதி கொடுத்துறேன். இன்னும் ஒன்றுமே இல்லை. எதுக்கு அந்த கப் எடுத்தல? மை ஹெட். தலை வலிக்குதா? கவலைப்படாத. தைலம் தேய்ச்சிக்கோ.
Add some color to Misty's dark world by blowing up her fireplace and watch her suffer. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் இங்கே கொட்டிட்டு கிருஷ்ணாயில் கலக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல கேட்டை திறந்துக்கலாம். ஷெட்டுக்கு போய்க்கலாம். ஷெட்டு கதவை திறந்துக்கலாம். அங்கோ எடுத்தாச்சு. Go to fireplace and do the trick to complete the task. எப்படி இருக்கு பார்த்தேன் சொல்லுங்க. இப்போ வந்து கிச்சனுக்குள்ளே போய்க்கலாம். இவ ஒத்தி கதவை பூட்டி பூட்டி வச்சுருக்கா. வெறி கேட்குறேன். முதல்ல இந்த ஜன்னலை திறந்து உள்ளே போகலாம். இந்த கதவை திறந்து அப்படியே போகலாம். அப்படியே தான் கிச்சன். ஐயோ அப்படியே ரிவர்ஸ்லேயே நடக்க மாட்டேங்க. கணக்காரு கண்ணு ஓடி ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் ரைம் கேவலமாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ளே போய்க்கலாம். அவள் வந்துட்டு வெளில வரா. இப்போ பார்த்தீங்கன்னா வெளில வரலக்கா. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கிச்சனுக்குள்ள குடுகுடுன்னு ஓடிடலாம். அவள் வெளில போயிட்டா. இங்கே தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஜக் இருக்கும். அந்த ஜக் எடுத்துகிட்டு இப்போ டக்குன்னு வெளில வந்துடலாம். அப்படியே இந்த சைடுக்காக தான் வந்துட்டு இருக்கும். டக்குன்னு போடு அவள் வரா. ஓடிடலாம். கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் வந்துட்டோம். டக்குன்னு இந்த தண்ணியை ஊற்றிட்டு டக்குன்னு கெரோசினை ஊற்றிட்டு என்ன காரணமாக தரல போயிடலாம். That's strange. What's strange? அது ஒன்றும் தானெல்லாம் ஆலையில் நாங்கள் தான் ஆலையே வச்சுருக்கோம். என் பேர் சொல்லு க்ரோவா டு ஓப்பன். ஜூஸு குடி கொஞ்ச நேரம். அவங்க போகிறா பாருங்க. Fire. Enjoy watching Misty get caught in a sticky mess by adding jello to her bathtub and ruin bath time. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு போகணும். முதல்ல அவள் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா மறுபடியும் குளிக்க போகிறான். நம்ம வந்து அப்புறம் மட்டை அடிச்சு விட்டோம்ல. இப்போ வந்து அவளை வந்து இந்த பாத் டேப்புக்குள்ளேயே உட்கார வைக்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா இருக்குல்ல அவள் பாடுற பாட்டு. முதல்ல கிச்சனுக்குள்ளே போய்க்கலாம். எதிரி குதி கிச்சனுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி கபோர்டெலாம் மொதல் கபோர்டில் கட்டிச்சு. இப்போ நம்ம அப்படியே இங்கே இருக்க படிக்கட்டு வழியாக மேலே ஏறிடலாம். நம்ம கிச்சன் நல்லா இருக்குது. டான்ஸ் ஆடாதா பயந்துட்டேன். இங்கே ஒரு படிக்கட்டு வழியாக போயிடலாம். ஏறி பிகாஸ் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அது எப்படிக்கா வெளில வர கொஞ்சம் பார்க்கலாம். அங்கே இருக்க காய்ச்சாங்க. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அது எப்படிக்கா போகிறோம் நம்மளுக்கு தெரில. சப்போஸ் வந்தாலும் நம்ம அப்படியே பின்னாடி வேலை சுற்றி போயிடலாம். கைஸ் வர கருவோடி மாதிரியே இருக்கும். அது என் மிஸ்டீஸ் ரூம் இருக்குது. அது நம்மளுக்கு தேவையில்லாத இருக்கும். ஆனால் இங்கே தான் நம்மளுக்கு வந்து இது இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு பாத் டப் போகணும். அங்கேருந்து நம்ம வந்து இது எடுக்கணும். நம்ம இப்போ இதை போட்டோன்னா நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று லூஸ் மாதிரி ஒரு பாத் டப் இருக்கும்ல, அங்கே போகணும். அது எங்கே இருக்குது தெரில. வேறு தேடுவோம் வாங்க. அது இருக்குது. இங்கே வந்து ஏதோ ஒன்று இருக்குல்ல, அது பேர் ஏதோ போட்டிருக்கு. அது நல்லா தெரில. ஏதோ பபிள்ஸ் அதை எடுத்துகிட்டே மறுபடியும் அந்த பாத் டப்புக்கு போகணும். போயிட்டு ஃபஸ்ட்டு ஜெல்லி எதாவது போடணும். நல்லா ஜெல்லி இருக்கும். அந்த பாத் டப்புக்கு போகணும். கேவலமாக எக்ஸசைஸ் பண்ணுறா. ஓகே இதெல்லாம் எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு சுற்றுறா. என்ன பண்ணுறேன் இப்போ வந்துட்டு இந்த டோரை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதை போட்டுட்டோம். அப்படியே கவர் பண்ணிட்டு போடிடலாம்.
எம்மா புனியவாடி. அப்படியே ஜன்னல் போயிட்டு ஒரு லெவலில் இங்கே மரத்தில் குதிக்கலாமா? நீங்கள் வந்து இந்த மாதிரி கிராஸ் இருக்கிற இடத்துல டக்குன்னு குதிச்சிருங்க. நீங்கள் டேரெக்டாக கீழெல்லாம் குதிச்சிட்டிங்கன்னா வந்து உங்களோட எனர்ஜி லோ ஆகிட்டே போயிட்டு ஒரு பச்சை பசைன்னு இருக்கிற இடத்த பார்க்கலாம். இதுதான் அந்த பச்சை பசைன்னு இடம். இவள் வீட்டை விட இங்கே நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நம்ம வீட்டை அந்த பிளேயிங் ஏரியான்னு இருந்துட்டா சூப்பராக இங்கே இருக்குங்களா? விக்கெட்லாம் எதுக்கு போயிட்டு யாருக்கெல்லாம் என்னென்ன அவுட்டோர் கேம் பிடிக்கணும் அப்படி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சம்மர் எப்படி போட்டு சொல்லுங்க அப்படியே. ஓகே, இப்போ வந்து மிஸ்டி குளிக்க போகிறாங்க. ஓ நோ சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு உட்கார அறிவில்ல? I'm stuck, you stuck, yes. The hurt smell from the stink bomb should match Misty's horrid personality will throw it is in the sauna and reveal in his mystery. மேடம் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு அதோ உங்கள் பக்கத்தில் இருக்கல அந்த இடத்துல வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க கொஞ்ச நேரம். அங்கே வந்து ஏதோ ஒரு இது மாதிரி இருக்கும், அங்கே நல்லா உட்காந்துருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை போய் கெடுத்து விட போகிறோம். அதுதான் முதல்ல ஒரு சம்திங் இருக்கும், ஒரு ஸ்டிக் பாம் மாதிரி. அது எங்கே இருக்குது தெரியலாம், எங்கே இருக்குது எனக்கு தெரியல. அது மேபி ஷெட்டில் இருக்கலாம், ஷெட்டில் பார்க்குறேன். அது வந்து பார்த்திங்கன்னா இல்லை, எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா இன்னொரு ஒரு ஸ்டோரேஜ் ரூம் கரேஜ் ரூம் மாதிரி வச்சுருப்பா கலீஜாக. அங்கே போய் தேடலாம். ஐயோ வேறு வராலையே, அதுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே போய் நின்று ஓப்பனும் கிச்சனுக்குள்ளே வந்துட்டா உனக்கு கதை திறக்க போகிறா. எஸ் பேஸ்மெண்ட் வந்தாச்சு. அது ஒரு கழிச்சிட்டிங்கப்போம் மாதிரி. ஸோ இதுதான் எடுத்துட்டோம். மேலே இப்போ குதிச்சப்போ பார்த்தீங்களா, மேலே அவன் நடந்துட்டு இருந்தா. டோரை திறக்கலாம். இங்கெல்லாம் ரெண்டு ட்ராப்பாக போட்டுருப்பாங்க. இப்படி ஷார்ட் கட் அது ஆக்சுவலாக. இப்படி போகணும். போகணும். அவள் கிச்சன் வரலாம், இப்போ வெளில வரான். இப்போ அவள் ஆக்சுவலாக உள்ளே போகணும், வெயிட் பண்ணணும் நம்ம அது வரைக்கும். அவள் அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் நம்மளால போட முடியும். கதவை லாக் பண்ண மறந்துடவே கூடாது. அப்புறம் அவள் கதவை திறந்துட்டு சிக்கன்னு ஓடிடுவாள். ஓகே உள்ளே போயிட்டா இப்போ நம்ம போனால் கரெக்டாக இருக்கும். வெளில நிற்போம், அவளுக்கு கண்ணு தெரியாது. அது பாருங்க வெளில தான் நிற்கிறோம், அவளுக்கு கண்ணே தெரியாது. இத்தனைக்கும் இது வந்து எப்படி சொல்லுது, டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ். அது வேறு ஏரியாச்சு. ஓ இங்கே ஒரு ட்ரிங்க் இருக்குது, நம்ம தேவைப்பட பார்த்துக்கலாம். அவ்வளோதான். வாட் இஸ் தட் ஸ்மெல்? ஐயோ இங்கிலீஷே கொல்றா. ஸ்டிங்க் பாம். எஸ் இட்ஸ் ஸ்டிங்க் பாம். லெட் யூ அவுட். நீ அவுட் ஆயிட்டியா? சரி செத்துறா. ஜஸ்ட் நாட் ஓப்பன் தி டோர் சொன்னாலும் நாங்கள் கதவை திறக்க மாட்டோம். நம்ம திறக்கலாம்னு நினச்சாலும் எங்களால் திறக்க முடியாது. Objective: Misty has been impatiently waiting for her parcel to arrive. Let's make her wait a bit longer, shall we? இது வந்துட்டு ஒரு பார்சலுக்கு ஃபோன் பண்ணுவா. ஹாலோவீன் ட்ரெஸ்ஸா? 2 days-ஆ? இப்போவே வேணுமா? இதோட வீடியோ வந்து டிலீட் பண்ணி போயிடுச்சோ எங்க. ஆக்சுவலாக அது வந்து உள்ளே இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வந்துட்டு அந்த க்ளவுஸ் பார்த்தோம் இல்லையா ஒரு ரூமில், அந்த ரூமுக்கு போய் அந்த க்ளவுஸை எடுக்கணும். எடுத்துகிட்டு இதோ இந்த டேப்லாம் நமக்கு தேவைப்படும். இந்த டேப்பு அப்புறம் ஒரு கத்தி இதோ இருக்குது, இது தேவைப்படும். ஓகே சி திக்குன்னு ஆயிடுச்சு காய்ஸ் எனக்கு. இப்போ ஒரு செகண்டு போயிருப்பான். ஆமாம் மேடம், கரெக்டாக கிட்டத்தட்ட நம்ம போக வேண்டிய ரூமுக்கே போகிறோம். பூ வாந்தி வருது காய்ஸ். எப்படி அவளே பியூட்டிஃபுல் சொல்லின்னு சூப்பராக தெரியல.
இது ஒரு இங்கே தானே இருக்கும் க்ளவுஸ். ஷிட் பயன்ட்டேன் ஒரு செகண்ட், எங்கடா போச்சுன்ட்டு. இப்போ வெளில போகணும் நம்ம. ஏய் அவள் எங்கேயோ இருக்கிறா, நம்மளை எப்படி பார்க்குறா தெரில, வெறியாகுது எனக்கு பாரு. இதுதான் இங்கே தான். அவ்வளோ இதுக்கு மேலே அவ்வளோ வர முடியாது. எங்கேயோ நடக்கிறாங்க மேடம். ஓ காய்ஸ், நம்ம அப்படிக்கா போயிருக்கலாம். சைக்கிளை குடிச்சிட்டோம். இப்போ வந்துட்டு ஒரு தேன் கூடு எடுக்கணும் நம்ம. இது மேலே ஏறிட்டு இந்த ஏணி எடுத்துகிட்டு இது இங்கே தான் போடணும். போட்டு மேலே ஏறினா இங்கே தானே இருக்கும் தேன் கூடு. ஓ காட், தேன் கூடு இருக்க இடத்த மாற்றிட்டாங்க காய்ஸ். போகணும், ஏணி விழுந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு அப்போனா அடுத்து இன்னொரு இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஆக்சுவலாக இருக்கும் தேன் கூடு. இப்போ இல்லை, அடுத்து இருக்க இடம் அந்த மரம் அங்கே தெரியுதா, அங்கே இருக்குது தேன் கூடு. ஐயோ இந்த மரம்னா போட்டி எடுக்கவே கஷ்டமாக இருக்கும் காய்ஸ். ரொம்ப ஈஸியாக ஏறியாச்சு, எடுத்தாச்சு. நம்மளுக்கு இருக்க ஒரே வேலை என்ன, போயிட்டு அவள் கூடிய நாசமாக கெடுக்கிறது. கதை திறந்தாச்சு. காசல் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கு. பிளேட் எடுத்துக்கிட்டாச்சு, கிழிச்சிட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே போட்டு பேப்பர் சுஷில் குத்திட்டா வேலை முடிஞ்சிட்டு. எங்கே அவ தெரியலையே. Where is my dress? இப்போ தான் ஞாபகம் வருது அந்த ட்ரெஸ். எப்படி இறங்கி வர்றான்னு பார்த்தீங்கன்னா எப்படி இறங்கி வரான். நம்ம ஒரு வாட்டி கூட இதை போடல. ஓ காட், இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண முடியாது. போயில ஓ காடு. இங்கே தான் இருக்கேன், அது தெரியலையா? ஹே ஹாய் அப்படி போயிட்டா. நம்ம போய் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அலாரத்தை அடிக்க போகிறோம். ஐ மீன் காலிங் பெல். அது கேட்கல டீச்சருக்கு. பாவம், நல்ல ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகணும். ஹியர் வி கோ, நாட் வி, யூ. என்னமோ அங்கே நிறைய பேர் இருக்க மாதிரி. ஹியர் வி கோ. ஓகே காய்ஸ், இதோட வந்து இந்த லெவல் முடிஞ்சிச்சு. தேனி ஆளை சுற்றுறா. ஆனால் இவ்வளோ ட்ராப் வச்சும் மேடம் சாவாமல் இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு 2 வந்திருக்கு. இது பாருங்கள், வாட்ச் த டீச்சரு, கேட் ஷோஸ், அதெல்லாம் வந்து விளாடலாம். இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வாட்டி வந்து நல்ல டைம் கிடைக்கும் போது இந்த ஈஸ்டர்லாம் வந்து விளையாடி வீடியோ போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் வந்து ஃபுல்லாக இந்த கேம் பார்த்துருந்தீங்கன்னா அப்படியே மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே பாய் சொல் பாய். நைஸ். ஓகே பாய், தேங்க்யூ. அரோம் திருப்பி யாராச்சும் சொல்லணுமா? மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இன்னொரு நாளைக்கு நாங்கள் இது மூணிட்டு பண்ணுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனல். பாய்.